அன்னியாசையா ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃபானா டைடு டு அஸ் இன் லவ் அதோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலனா போய் பார்த்து வந்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இப்போது ஜிமினும் நீங்களும் ஒரு வெக்கத்தோடையே ஜிமினோட காரில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ட்ரைவ் பண்ணிகிட்டே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ காதல், அவ்வளோ லவ்லியாக இருக்குது. ஆனால் இப்போது எப்படி பேசிக்கிறது தெரியாமல் அவ்வளோ கூச்சத்தில் உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். ஜிமின் பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் அவர் ஃபேஸை கூட பார்க்காம வெக்கப்பட்டுட்டே பேசிகிட்ருக்கீங்க. அவர் என்ன வயன் அப்படின்ட்டு கேட்க, ஒன்றும் இல்லை ஜிமின், நான் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மாப்பா எங்கே போன, என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் கூப்பிட்டு போங்க சீக்கிரம். சரி சரி, எல்லாம் உங்களால் தான் ஜிமின். அப்பயே வந்திருந்துருக்கலாம், தேவையில்லாமல் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு சுற்றலாம் இங்கே ஒரு சுற்றலான்னு கூப்பிட்டு போனீங்க. இப்போ என்னன்னா இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க. விடு வயன், நாம் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேட்டிங், இதை ப்ரெஷியஸாக மாற்ற வேணாமா என்ன அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு சொல்ல, நீங்கள் ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிகிட்டே சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடு வந்துட நீங்கள் ஓகே ஜிமின் பாய் அப்படின்றீங்க. இருவயன் அப்படின்ட்டு அவரும் கார்லேருந்து இறங்கி உங்கள் பக்கத்தில் வராரு. என்ன ஜிமின் வயன், நீ இப்போ என்னை விட்டு போறியா? ஆமாம், போய் தானே ஆகணும். ஆனால் எனக்கு உன்னைய பிரிய மனசே இல்லையே வயன். எனக்கும் தான் ஜிமின் சுத்தமாக இல்லை, பட் வேறு வழி இல்லை, நான் போகிறேன், பாய் ஜிமின் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு நீங்கள் போக, ஜிமின் உங்கள் வெஸ்ட்டோட பிடிச்சி உங்களை அப்படியே அவர் நெருக்கி இழுத்து உங்கள் கன்னத்தில் இன்னொரு கையை வச்சு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை தடுக்கலாம் இல்லை, உங்களுக்கும் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவரே பண்ணிட்டாருன்னு நீங்கள் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஜிமினும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை விட, உங்களுக்கு இப்போ மனசில் ஜிமினை விட, ஸோ நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. இப்படியே கொஞ்ச நேரம் 2 பேரோட கிஸ்ஸும் ரொம்ப க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போதும்னு நினச்சவங்க அப்படியே ஜிமின் கையை எடுத்து விட்டுட்டு, ஓகே ஜிமின் பாய் பாய் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டீங்க. ஜிமின் அடி பாவி, இப்படி விட்டு போறியே அப்படின்ட்டு தான் ஜிமினுக்கு தோணுது. நீங்கள் போகிறவங்க ஜிமின் அப்படியே திரும்பி சிரிச்சிட்டே நீங்கள் உள்ளே போக, ஜிமினுக்கு அங்கே வெக்கமாக வருது. என்ன இவ நம்மளே இப்படி வெக்கப்பட வச்சிட்டா அப்படின்ட்டு ஜிமின் அவர் தலையை கோதிட்டே அப்படியே செம்ம வெக்கத்தோட அவர் நின்றுட்டுருக்காரு. அவரால் இங்கே உங்களை பிரிஞ்சு போக மனசே இல்லாமல் கொஞ்ச நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே நின்று என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அவர் கார் போகிற சவுண்ட் வரையுமே நீங்கள் ஜன்னல் பக்கத்துலேருந்து ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் போன பிறகு நீங்கள் அப்படியே குஷியாக போய் பெட்டில் படுத்துக்கிட்டு புரண்டுட்ருக்கீங்க. ஐயோ, இவன்னா நம்மளை இவ்வளோ வெக்கப்பட வைக்கிறான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக வருது. நீங்கள் அப்படியே புரண்டுட்ருக்க. எங்கிட்ட ஜிமினும் அவ்வளோதான். வீட்டுக்கு போகிற வரையுமே உங்களோட ஞாபகம் மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அவர் தலையில் கை வச்சு பெட்டில் படுத்துட்டு இன்றைக்கி ஃபுல்லு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை தான் நினச்சி பார்த்து அவரும் வெக்கத்தில் சிரிக்கிறாரு. எங்கிட்ட 2 பேருமே வெக்கத்தில் முழுகி போய் சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜிமினோட ஞாபகம், எங்கிட்ட ஜிமினுக்கு உங்களோட ஞாபகம் அப்படின்ட்டு 2 பேருமே அவ்வளோ லவ்லியாக நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸ் உங்களோட லவ்லியாக இந்த மாதிரி க்யூட்டான ரொமான்ஸோட போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு வரீங்க. இன்றைக்கி போயிட்டு நம்ம 2 பேரும் மூவி டேட்டிங் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்கிறதுக்காண்டி 2 மூவி டிக்கெட் வாங்கிட்டு ஆர்வமாக வரீங்க. வந்துட்டு ஜிம்னை தேடினா ஜிம்னை காணோம். எங்கே அவன் காணோம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த காலேஜ் ஃபுல்லுமே தேடுறீங்க. ஜிமினுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு. எங்கே போனான் இவன் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போதே கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, கிளாஸுக்கு கவனிக்கலாம், அப்புறம் வந்து இவனை தேடலாம் அப்படின்ட்டு நீங்கள் போய் கிளாஸெல்லாம் கவனிச்சிட்டு வரீங்க. எங்கே இப்பயும் காணோம், எப்போவுமே நம்மளை தேடி இவனே வந்துடுவானே அப்படின்ட்டு தான் நீங்கள் தேடிடுறீங்க. வரவே மாட்டுறாரு. இவன் இருக்கானே, இவனுக்கு இருக்குது, என் கையில் மாட்டுட்டோம், உன்னை புலந்துடுறேன்டா ஜிமின் அப்படின்ட்டு கோவத்தில் திட்டிட்டு நீங்கள் தேட ஜிமின் கிடைக்கல. சே, இவனுக்கு இருக்குது, வேணும்னே பண்ணுறானா, நம்மளை வேணும்னே இப்படி அலைய வைக்கிறான்ல, இருடா உன்னை நான் இப்படியே அலைய வைக்கிறேன்னு மட்டும் பாரு. செல்ல கோவத்தோட நீங்கள் ஜிமினை திட்டிகிட்டே போயிட்டுருக்க. ஏ வயன் வயன், யாரா நம்மளை கூப்பிட்றது அப்படின்னு திரும்பினா, இவனா, இவன்கிட்ட தான் ஜிமின் பேசக்கூடாதுன்னு சொன்னாரே, இவன் எங்கே அப்படின்ட்டு நீங்கள் தப்பிச்சோட பார்க்குறீங்க. ஆனால் டேயாங் எப்படியோ உங்கள் முன்னாடியே வந்து நின்றுட்டாரு. இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை போகிறதுக்கு. என்ன டேயாங், இப்போ எதுக்கு வந்து இப்படி நிற்கிற? எனக்கு டைம் இல்லை, நான் போகணும். டைம் இல்லையா? இப்போ என்ன ஃப்ரீ கிளாஸ் தானே உனக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வயன். என்கிட்ட நீ என்ன பேசணும்?
அப்படி ஒன்றும் நம்மளுக்குள்ள அவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இல்லை, எனக்கு உங்கள்கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க, உனக்கு என்ன ஜிமின் மேலே அவ்வளோ பயமா என்ன? அப்போ நீங்கள் திரும்பிட்டு, எனக்கு என்ன ஜிமின் மேலே பயம்? ஆமாம், அவன் தான் சொல்லியிருப்பான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு, அதனால தான் நான் இப்போ பயந்து ஓடுறேன். எனக்கு பயம்லாம் கிடையாது. அவரோட வார்த்தைக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் சொன்னார்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் ஜிமின் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை விட்டு கொடுக்காம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது டெயோங்க்கு இன்னுமே கோவத்தை தருது. வாயை மூடுறியா? அவனுக்கு போய் நீ இவ்வளோ வக்காலத்து வாங்குற? அவன் ஒன்றும் அவ்வளோ யோகியெல்லாம் கிடையாது. மூடுறியா டெயோங்? நீ ரொம்ப பேசிகிட்ருக்க. உன்னோட லிமிட்டில் இரு. என்ன என்னோட லிமிட்டா? ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா வயன்? எனக்கு என்ன அவனை பற்றி தெரியல, எனக்கு அவரை பற்றி எல்லாமே தெரியும். ஓ, அப்போ உனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும்? ஆமாம் தெரியும். அவன் உன்ட்டு எதுவுமே மறைக்கல. ஆமாம் மறைக்கல. போதும், பொய் சொல்கிறேன்னு இதுலேயே நல்லா தெரியுது. இப்போ வரையுமே அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல வயன். அவனோட சாஃப்ட் சைடு மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு கொலைகாரன்னு உனக்கு தெரியுமா? என்ன கொலைகாரரா? ஆமாம், அவன் ஒரு கொலைகாரன். அவன் இதுவரையும் உன்கிட்ட ஜேகேயை பற்றி சொல்லியிருக்கானா? ஜேகே? ஆமாம், ஜேகே எங்கே? நான் அவனை பார்க்கவே இல்லையே. அவன் எங்கே? என்கிட்ட ஏன் கேட்குற? போய் உன்னோட உத்தமன் ஜிமின் கிட்ட போய் கேளு அப்படின்ட்டு கோவத்தில் டியாங் போகிறாரு. நீங்கள் டியாங் ஒரு நிமிஷம், என்னன்னு சொல்லிட்டு போ. என்கிட்ட ஏன் கேட்குற? போய் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேளு. அவ்வளோதான் வக்காலத்து வாங்கினல, அவன்கிட்ட சொல்கிறனா இல்லையான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. நீங்களும் அதுக்கப்புறம் டியாங்கை ஃபாலோ பண்ணிட்டு போகல. ஆமாம், ஏன் ஜிமின் இதை என்கிட்டேருந்து மறைக்கிறாரு? ஏன் அவர் இதுவரையுமே ஜேகேவை பற்றி எதுவுமே சொல்லலை? அதுக்கப்புறம் டியாங் ஏன் இவ்வளோ வன்மத்தோடு சுற்றிட்டுருக்கான்? ஜிமினுக்கும் டியாங்க்கும் அப்படி என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு உங்கள் மண்டே குழம்பி போகிற லெவலில் கொஷின் மேலே கொஷனாக உங்களுக்கு மைண்டில் தோணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இது இன்றைக்கே போய் ஜிமின்கிட்ட கேட்டாகணும், இன்றைக்கே அவன் வரலன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு காலேஜ் முடிஞ்ச செகண்டே நீங்கள் ஜிம்னை தேடி தான் கிளம்பிட்டீங்க. எப்படியோ ஜிம்னோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரியே தெரில. என்னாச்சு? ஜிமின் ஏன் டோர் ஓப்பன் பண்ண மாட்டுறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்கள் கை போகுது. பட் இருந்தாலும் வேணான்னு தோணுது. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண பார்க்க அது ஓப்பன் ஆகிடுச்சு. டோர் லாக்கெல்லாம் இல்லை, ஓப்பனாக தான் இருக்கனால நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே லைட் எதுவுமே போடல, எல்லாமே இருட்டாக இருக்குது. ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தான் ஸ்விட்சை கண்டுபிடிச்சி லைட்டை போட்டு உள்ளே போக அங்கே ஜிமின் தான் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. இவன் என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கான்? டோரை கூட லாக் பண்ண மாட்டானா? இருக்குது இவனுக்கு. இன்றைக்கி வேறு காலேஜ் வரல, எந்த ரீசனுமே என்கிட்ட சொல்லவும் இல்லை. எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு ஜிமின் எந்திரா, எந்திரி. எவ்வளோ கொழுப்பு இருந்தா இன்றைக்கி நீ வரவே இல்லை, என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நீ கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை எழுப்ப அப்போ தான் உங்களுக்கு தெரியுது ஜிமினுக்கு ஹெவி ஃபீவர் அடிச்சிட்ருக்குன்னு. ஸோ அதனால தான் ஜிமின் ஒரு மாதிரி கூனி குறுகி போய் சோஃபாவில் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் என்ன இவ்வளோ கொதிக்குது? நேற்று சொன்னேன் மலையில் நனைஞ்சிட்டு போகாதேன்னு, கேட்காம போனால தேவை இவனுக்கு அப்படின்ட்டு நீங்கள் திட்டினாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. ஜிம்னன் இப்படி பார்க்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டல்லாயிட்டு ஒரு மாதிரி அப்பாவித்தனமாக தூங்கிட்டுருக்காரு. நேற்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு பைக்கில் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஜிமின் உங்களை ஈவினிங் பைக்கில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு மாதம் வந்து பைக்கில் வந்திருப்பார். நீங்களும் ஜாலியாக பைக்கில் ஏறி உட்காந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பார். நீங்கள் சரி ஓகே ஜிமின் நான் போகிறேன், ஆனால் மழை வர மாதிரி இருக்கே, மழை வந்துடுமோ? சேச்சா மழைலாம் வராது வயன் அப்படின்னு சொன்னாட்டு போனவர் தான் 2 நிமிஷத்தில் மழை ஜோராக வந்துருச்சு. ஸோ அதில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ஆமாம் மழை வந்துச்சு, ஆனால் அவ்வளோவெல்லாம் நனையில வயன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். பட் அவர் தொப்பெல்லாம் நனைஞ்சு தான் இருந்திருப்பார். பொய் சொல்லாத ஜிமின், நீ ஃபுல்லாகவே நனைஞ்சிருப்பேன்னு தெரியுது. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு போய் தூங்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஜிமின் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கியிருப்பார். ஸோ அதனால தான் அதுக்கு இப்போது இப்படி ஃபீவர் வந்து படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு அவர் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி போய் பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எதமாக பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான மாத்திரை, அதுக்கப்புறம் அவர் தலைக்கு டவலெல்லாம் வச்சு நீங்கள் நல்லாவே ஜிமினை பார்த்துக்குறீங்க. ஸோ அவர் நல்லா டேக்கர் எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்களும் அசந்து அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் அசந்து தூங்கிட்டுருக்க ஜிமின் தான் முழிப்பு தட்டி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் அவர் பக்கத்தில் தூங்கிட்டுருக்கீங்களா?
உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பையன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவர் எவ்வளோ டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு அவர் இருக்க நிலையிலேயே நல்லா தெரியுது. ஸோ அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு பையன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிட்டு வயன் ஐ லவ் யூ வயன் அப்படின்றாரு. ஸோ அவரோட வாய்ஸு கேட்டு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிமின் எந்திரிச்சிட்டிங்களா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் தலையில் கை வச்செல்லாம் பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருங்க உங்களுக்கு நான் போய் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கே போகிறீங்க. பட் ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறடி என் ஸ்வீட்டாட், எங்கேயும் போகாத, இங்கேயே உட்காரு அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு ஒரு ஷோல்டர்லேயே அடிச்சுட்டு ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க, மறுபடியும் உங்களோட குரங்கு சேட்டி ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன குரங்கு சேட்டியா? நான் உங்ககிட்ட எவ்வளோ லவ்லியாக பேசுகிறேன், நீ என்னென்னா குரங்கு சேட்டன்ற? ஆமாம் நீங்கள் ஒரு குரங்கு அப்படின்ட்டு ஒரு தலையிலே அடிச்சுட்டு போகிறீங்க. ஏய் எங்கேயும் போகாத, இருங்க ஜிமின் உங்களுக்கு நான் மாற்ற எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் ஜிமினுக்காண்டி மெடிசன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஜிமினும் அதை போட்டுக்கிட்டு ஆமாம் வையன் என்ன இவ்வளோ நேரம் என் வீட்டில் இருக்க, உன் வீட்டில் கேட்க மாட்டாங்களா? இல்லை நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன பொய் சொன்னியா? எனக்காண்டி பொய் சொன்னியா வையன்? உனக்காண்டி எவ்வளோ பொய் வேணாலும் நான் சொல்வேன் ஜிமின். நீ இந்த நிலமையில் இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிமின் நீங்கள் உருகிட்டாரு. அவர் அப்படியே உங்கள் கன்னத்தை பிடிச்சி வயன் உன்னைய மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்ன ஒய்ஃபா? நான் என்ன உங்களுக்கு ஒய்ஃபே ஆகலை ஜிமின், பட் ஃப்யூச்சரில் எனக்கு ஒய்ஃபாக தானே வரப்போகிற அப்படின்ட்டு ஜாலியாக ஜிமின் பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் உங்களுக்கு டியாங் சொன்னது ஞாபகம் வர. ஜிமின் கிட்ட போய் கேளு, அவன் பெரிய உத்தமம் இல்லை அப்படின்ட்டு சொன்ன வார்த்தை உங்களுக்கு மைண்டில் வர. ஜிமின் என்ன வயன் செல்லும்? ஜிமின் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் ப்ளீஸ், அதுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கேளு. அது ஜேகே எங்க? ஜேகேக்கு என்னாச்சு? அப்புறம் நீங்களும் டியாங்கும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கேட்க ஜிமினோட ஃபேஸ் இப்போ டோட்டலாக டல் ஆகிடுச்சு. நீங்கள் என்னாச்சு ஜிமின்? வயன் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேச வேணாம்னு சொன்னேன் தானே, மறுபடியும் ஏன் வயன் இதை எடுக்கிற? டைம் வரும்போது நானே சொல்கிறேன். இல்லை ஜிமின் எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும். டியாங் என்கிட்ட எதோ சொன்னான், என்னால் அதெல்லாம் நம்ப முடியாது. நான் எதாக இருந்தாலும் உங்கள் மூலியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜிமின். ப்ளீஸ் இப்போயாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்க ஜிமினுக்கு வேறு வழி தெரியல. அவரும் ஓகே வயன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. நீங்கள் ஜிமினை விட்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜிமின் டியாங் அவங்க எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிட்ருக்காங்க. அவங்க கூட ஜேகேவும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே எல்லாரும் பாடி இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்டா அப்படின்ட்டு தோன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் சண்டை நடந்துச்சுன்னா போதும், அங்கே முதலாளாக இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. சண்டே ஆரம்பித்து வைக்கிறதே இவங்க தான். அதுக்கப்புறம் உட்காந்து ஜாலியாக லாலிபப்பை சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருப்பாங்க. அப்படி ஒரு வாழ ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க 3 பேருமே. இவங்கள அடிச்சிக்க யாரும் முடியாதுன்ற மாதிரி தான் 3 பேருமே அவ்வளோ கெத்தாக சுற்றிட்டுருப்பாங்க. இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களுக்குள்ளே தான் ஒரு சண்டை வருது. அது வேறு யாரும் இல்லை, அது ஒரு பொண்ணால் தான் வந்திருக்கும். 3 பேரும் ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க. ஜிமின் அப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டுருப்பாரு. நீங்கள் விட்டு போனதுனால உங்கள் மெமரிஸோடு தான் அவர் கொஞ்சம் இருப்பார். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் அவர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவங்கெல்லாம் இப்போது ஹையர் எஜுகேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு நியூ ஜாயின் ஆறா. அவள் பேர் தான் ஜாஸ். அவளை பார்த்தோன்னே ஜேகே ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஆகிட்டாரு. அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் இருக்கார். அதே நிமிஷம் டியாங்க்கும் அந்த பொண்ணை லைட்டாக பிடிச்சிருக்கு. பட் லவ் பண்ணுற இன்டென்ஷன் எல்லாம் டியாங் கிடையாது. சைட் அடிக்கிறோமா அவ்வளோதான் அன்ற மாதிரி தான் இருப்பார். ஆனால் ஜிமின் யாருமே நிமிந்து கூட பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் மனசில் நீங்கள் மட்டும்தானே, ஸோ உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காரு. ஸோ ஜேகே பார்த்த செகண்டே லவ்வில் விழுந்தனால அவர் எப்போவுமே அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார். அந்த பொண்ணு அழகாக இருப்பா, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக பப்ளியாக இருப்பா. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பொண்ணை. ஸோ அவருக்கு இன்னுமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி அவர் ஃபுல்லாகவே லவ்வில் விழுந்துட்டார். அந்த பொண்ணுனாலே அவருக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டார் அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச தான் கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. ஸோ அப்படி தான் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவர்கிட்ட தான் தேடி வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஜேக்கிக்கு உயிரே இல்லை. அவர் ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகிட்ருக்கும். இவனை நம்மளை தேடி வரா, நம்மக்கிட்ட பேச வராளா அப்படின்ட்டு ஜேகே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே இருப்பார். அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு டியாங்கிட்ட
டியாங் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்படி வரீங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அப்பயே ஜேக்கிக்கு ஒரு மாதிரி மூஞ்சியே வாடின்னு அப்போ டியாங்கும் நானா எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் அவங்க 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஜேக்கிக்கு பற்றிட்டு வந்திருக்கோம், அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஆனால் வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்க அந்த பொண்ணும் டியாங்கும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறுற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. டியாங் இப்போலாம் அந்த பொண்ணு கூட தான் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதை பார்க்க ஜேக்கிக்கு தான் இங்கே பற்றிக்கிட்டு வருது. ஏன்னா அவர் லவ் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு என்னன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அது எப்போவுமே நம்மளுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி. இப்போது அவருக்கு ஜாஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஜாஸ் கிட்ட டியாங் பேசுகிறதே அவரால் ஏற்றுக்க முடியல. டியாங் அவரோட ஃப்ரெண்டு தான், பட் அதே அவரால் ஏற்றுக்க முடியாமல் அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கார். அதுவும் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு டியாங் இப்படி பண்ணுறானான்னு தான் அவ்வளோ கோவம். ஆனால் அவருக்கு தெரியல டியாங்க்கு ஜேக்கிக்கு ஜாஸை பிடிச்சிருக்குன்னு தெரியாதுன்னு. ஏன்னா ஜேகே டைரெக்டாக டியாங் கிட்ட எப்போவுமே சொன்னதில்லை. ஆனால் ஜேகே ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்குன்னு ஜிமின் கிட்ட தான் சொல்லியிருப்பாரு. ஜிமினும் என்னடா மச்சான் நிஜமாவா அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி ஜிமினும் கேட்டிருப்பாரு. ஆமாம், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன். அப்போ ஜிமினுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். டே மச்சான், ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணுறேன்ற அந்த பொண்ணு உனக்கு தான்டா அப்படின்ட்டு அவ்வளோ ஆனஸ்ட்டாக அவ்வளோ ஸ்டாம்ப் படித்த மாதிரி சொல்லியிருப்பாரு ஜிமின். ஸோ அதில் இன்னமே ஜேகேக்கு செம்ம குஷி. இது டேங்கிட்ட சொல்லிட்டியாடா நீ? இல்லை ஃபஸ்ட் டைம் நான் உன்கிட்ட தான் ஜிமின் சொல்லியிருக்கேன், நீ டேங்கிட்ட சொல்லிவிடு. அவன்கிட்ட சொல்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, உன்கிட்டனா ரொம்ப க்ளோஸ், அவன்கிட்ட நான் எப்படி இதை போய் சொல்கிறதுன்னு தெரியல. நீ ஃபஸ்ட்டே கமிட்டடு. என்ன நான் கமிட் ஆகி என்ன பிரயோஜனம்? அவள் தான் எங்கே போனானே தெரியலையே. பட் இவன்ரா உன் நல்ல மனசுக்கு அவன் மறுபடியும் உன்னை தேடி வருவாடா அப்படின்ட்டு ஆறுதலாக ஜேகே தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ஜிமினுக்கும் மன ஆறுதலாக இருந்திருக்கும். சரிடா நீ டேங்கிட்ட மட்டும் சொல்லிடு அப்படின்ட்டு ஜேகே அப்படியே போயிருப்பாரு. அப்போ ஜிமினும் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் லாஸ்ட் வரையுமே டியாங்கிட்ட ஜிமின் சொல்ல மறந்துட்டார். ஸோ டியாங்க்கு இப்போ வரையுமே தெரியாது ஜேகே ஜாஸை லவ் பண்ணுறா அப்படின்ட்டு. தெரிஞ்சுதா கன்ஃபார்ம் டியாங் ஜாஸ்கிட்ட பழகிருக்கவே மாட்டார். ஸோ இப்போது ஜேகே செம்ம டென்ஷனில் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் அவர் ஜிம்முக்கு போய் தான் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கோவம் வந்தாலே இந்த மாதிரி ஜிம்முக்கு வந்து ஹெவி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவார். ஸோ அவர் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இருக்க கோவத்தில் பஞ்சிங் பேக்கே ஒரு வழி ஆக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 3 பஞ்சிங் பேக்கை நாசம் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அவ்வளோ கோவத்தில் இருக்கார். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அவர் கோவம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. இது டியாங் வேற ஃப்ரெண்டாக இருக்கனால டியாங் பேசலான்னு வராரு. பட் ஜேகே டியாங் வந்தாலே கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ அது என்ன விஷயம்னு டியாங்க்கும் சரி ஜிமனுக்கும் சரி புரிஞ்சிருக்காது. சரி கொஞ்ச நேரத்தில் சரி ஆகிடுவான் அப்படின்ட்டு தான் விட்டுருப்பாங்க. பட் அப்படியே தான் போயிட்டுருக்க. டியாங்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இவனா நம்மளை இவ்வளோ இக்னோர் பண்ணுறான், என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு டியாங்கு புரிஞ்சிருக்காது. டியாங்கை பொறுத்தவரையுமே ஜாஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் ஜாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியாங்கிட்ட பழகிறதே ஜேகே காண்டி தான். ஆமாம், ஜாஸுக்கும் ஜேகேவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே போய் ஜேகே கிட்டே எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தான் அவள் போய் டியாங் கூட ஃப்ரெண்டாக இருப்பா. அதுவும் டியாங் கூட ஃப்ரெண்டாகி ஜேகேக்கு எப்படி பேசினா பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஜேகே பற்றி மட்டும்தான் அவர் கேட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ டியாங்கே புரிஞ்சிருக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கு இவளுக்கு போல அப்படின்ட்டு. நீ இவ்வளோ கேட்குறியே, நீ போய் டைரெக்டாக அவன்கிட்டே பேசி ஃப்ரெண்ட் ஆகலாம்ல. அவங்ககிட்டே கேட்டு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் உனக்கு கொஞ்சம் வசதியாக தானே இருக்கும். போ அவன்கிட்ட போய் பேசு. இல்லை அவர்கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஏன்? அவனோட இந்த பிக் பாடியை பார்த்தா அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெறப்பாக தான் இருப்பான். ஆனால் அவனோட மனசு ரொம்ப சாஃப்ட்டு. நீ போய் பேசிப்பாரு. பேசலாம். ஃபஸ்ட் அவரை பற்றி நான் உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் போய் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜாஸ் தான் வேணான்னு சொல்லியிருப்பா. டியாங் போய் சொல்லுன்னு சொன்னாலும் கேட்டுருந்துருக்க மாட்டா. சரி நாச்சும் சொல்கிறனாலும் இல்லை நான் தான் போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிருப்பா. ஸோ அப்படி தான் ஜேகே ஜிமின் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ எதார்த்தமாக பார்க்க பால்கனி சைடில் ஜாஸும் அதுக்கப்புறம் டியாங்கும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. டியாங் தான் ஒரு மாதிரி கோவத்தில் ஜாஸ் ஏதோ கம்பல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. டியாங் வேணும்னே கம்பல் பண்ணி ஜாஸை லவ் பண்ண சொல்கிறானோ, வேணும்னே கம்பல் பண்ணிகிட்டு இருக்கானோ ஜாஸை அப்படின்ட்டு தப்பாக புரிஞ்சுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் போக போக ரொம்ப அவருக்கு ஏதோ தப்பாகவே தோணிட்டு இருந்திருக்கும். ஸோ அவருக்கு கன்ஃபார்ம் டியாங் அவளை வேணும்னே வற்புறுத்தி லவ் பண்ண வைக்கிறான் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுட்டு வந்து டியாங்கோட ஃபேஸில் ஒரே பஞ்சு தான்
டியாங் மூஞ்சியெல்லாம் அப்படியே ரத்தத்தால் ரெம்பிருச்சு. மூக்கு உடஞ்சி, லிப்ஸ் உடஞ்சி அப்படின்ட்டு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அங்கே ஜாஸ் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா, என்ன நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஜேகேக்கு இன்னொரு கோவத்தில் டியாங்கோட காலரை பிடிச்சி அவர் அடிக்க போகிறாரு. அப்போ ஜாஸ் தான், என்ன பண்ணுற ஜேகே அப்படின்ட்டு தடுக்க போகிறா. ஆனால் ஜாஸையும் தள்ளி விட்டுட்டு அவர் என்ன கோவத்தில் இருக்காருன்னு தெரில. இத்தனை நாளாக தேக்கி வச்ச கோவமா, இல்லை இப்போ அவர் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து நடந்துட்டுருக்கிறதா, இல்லை என்னன்னே தெரியாமல் அவர் எதுவுமே புரிஞ்சிக்காம அவர் மூளை கூட யோசிக்குதா என்னன்னு தெரியல. அவர் கண்ணா பின்னான்னு டியாங்க போட்டு அடிச்சிட்ருக்காரு. அவரோட பலத்துக்கு டியாங்காலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாமல் தான் இருக்கார். அப்போது டியாங்க்கு ரொம்ப அடிபட்டுருக்கு. இதை யாரோ வந்து ஜிமின்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண என்ன அப்படின்ட்டு பதறி போய் அவர் 3rd ஃப்ளோருக்கு ஓடி வராரு. ஓடி வந்துட்டு இதை பார்த்துட்டு, ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்கா, எதுக்குடா டியாங்க அடிக்கிற அப்படின்ட்டு ஜிமின் ஜேகேவை தடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் முடியாமல் போக எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் எப்படியாச்சும் இந்த சண்டே நிப்பாட்டி ஆக்கணும் அப்படின்ட்டு அவரோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ஜேகேவை அப்படியே தள்ளுறாரு. அப்போது ஜேகே அப்படியே ஸ்கிப் ஆகி அந்த 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துட்டாரு. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே அங்கே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இங்கே ஜாஸுக்கு ஒரு நிமிஷம் உயிரே நின்று போன மாதிரி தான் பார்க்குறா. இங்கே டியாங்க்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஜிமின் அவர் அப்படியே அவர் கையை தான் பார்க்குறாரு. நாம தான் ஜேகேவை தள்ளி விட்டுட்டோமா அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜாஸ் குடுன்னு கீழே ஓடி வரா. ஓடி வந்துட்டு ஜேகேவை பார்க்குறா. மூச்சு பேச்சு இல்லாமல் ஜேகே படுத்து கிடக்க அவளுக்கு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. ஜேகே எந்திரி ஜேகே அப்படின்ட்டு அழுதுட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஜிமினும் சரி டியாங்கும் சரி கீழே ஓடி வந்துட்டார். ஜிமின் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜேகேவை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. அப்போ டியாங்கும் அப்படியே பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காரு. ஜாஸும் சரி 3 பேரும் வந்து ஜேகேவை எப்படியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே ஜேகேக்காண்டி சிவியராக அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டுருக்கு. வெளியில் ஜிமின் அவர் கையை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கையெல்லாம் ஜேகேவோட பிளட்டு தான். அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பதட்டமாயிட்டுருக்கு. இன்னொரு சைடு ஜாஸ் உட்காந்து கதறி அழுதுட்ருக்கா. அவளால் இது ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ லவ்வில் இருந்திருக்கா ஜேகே மேலே. ஸோ அவள் ரொம்ப அழுதுட்ருக்கா. இன்னொரு சைடு டியாங்க்கு ஜேகேவில் அடிபட்டிருந்தனால அவருக்கு லைட்டாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு டியாங் வராரு. வந்துட்டு ஜாஸ் அழுகிறத பார்க்குறாரு. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினை பார்க்கும்போது தான் ரொம்ப கோவம் வருது. வந்துட்டு டேய் எந்திரி அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அங்கே ஜிமினை எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் ரொம்ப கலங்கி போன கண்ணில் தான் டியாங்க பார்க்குறாரு பாவமா. அப்போ டியாங் ஏன்டா அப்படி பண்ண, ஒன்னால் தான் ஜேகே 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துட்டான். இது காரணமே நீ தான். ஏன்டா இப்படி பண்ண, அவன் என்னை தானே அடித்தான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ கூட டியாங் ஜேகே விட்டு கொடுக்காம ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜிமினுக்கு என்ன வேணும்னே பண்ணாரா என்ன, அவர் தெரியாமல் தான் இதை பண்ணார். ஸோ அதனால் ஜிமின் அப்படியே கில்ட்டியில் நின்றுட்டுருக்காரு. டியாங் செம்ம கோவத்தில் ஜிமின் கன்னத்துலேயே பலார்னு ஒன்று கொடுக்குறாரு. இருந்தாலும் ஜிமின் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி பாவமாக தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜாஸ் கடுப்பாயிட்டு, போதும் நிறுத்துறீங்களா, போதும் டியாங் போதும், இப்போ எதுக்கு இவ்வளோ கத்திட்டு இருக்க, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், மரியாதையாக 2 பேரும் வெளில போயிடுங்க, உங்கள் 2 பேரையும் பார்க்கவே எனக்கு முடியல, ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளில போயிடுங்க அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறா. ஸோ டியாங்கோ செம்ம கடுப்பில் அவர் அப்படியே வெளில போயிட்டாரு. ஜிமின் டியாங்கோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி பின்னாடியே வந்தார். டியாங் செம்ம கோவத்தில் போயிட்டுருக்கிறத பார்க்குற ஜிமினுக்கு இதுக்கு மேலே அவனை பின்தொடர்ந்து போகணுமா என்ன, அவன் இருக்க கோவத்தில் எதுக்கு வேணாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு. அப்போ தான் டியாங் ஒரு சைட் போக ஜிமின் இன்னொரு சைட் போகிறாரு. அதுக்கப்புறம்லேருந்து தான் 2 பேருக்கும் பார்த்தாலே மோதிக்கும். ஜிமின் ஸ்டார்டிங்லலாம் டியாங்கிட்ட பேச தான் ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் போக போக டியாங் ஜிமின் மேலே இருக்க கோவத்தில் எப்போவுமே ஜிமினை அவர் எதிரியாக தான் பார்க்க ஆரம்பித்தார். ஜிமின் எது பண்ணாலும் அதுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக நிற்க ஆரம்பித்தார். ஸோ அப்புறம் தான் ஜிமினுக்கு ரொம்ப டியாங் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் எதிரியாகவும் மாறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் டியாங் அப்படின்ட்டு 2 பேருமே ஜேகேவை பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே ஜேகே இருந்திருக்கவே மாட்டார். என்னாச்சு, இங்கே ஜேகேன்னு ஒருத்தர் அட்மிட் ஆனார், அவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு விசாரிக்கும் போது, அது எங்களுக்கு தெரியாது சார், அது பர்சனல், அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவள் தான் இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா, அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல சார் அப்படின்ட்டு அந்த ரிசப்ஷன் பொண்ணும் சொல்கிறா. அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு பெரிய ரகலையாக பண்ணிட்டாரு ஜிமின்னு. ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு.
ஏன்னா அவர் இப்போ தானே ஸ்கூலிங்கே பண்ணிகிட்ருக்காரு, அவரால் என்ன பண்ண முடியும்? ஜேகேவை தேட பார்த்தாலும் முடியல. அதுக்கப்புறத்துலேருந்து ஜாஸையும் அவர் பார்க்கவே இல்லை. அவள் ஸ்கூலுக்கும் வரதை ஸ்டாப் பண்ணிட்டா. ஜேகேவை பற்றியுமே ஒன்றுமே தெரியல. ஆனால் அவருக்கு ஜேகே இறந்துட்டான் அப்படின்ட்டு தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனால் ஜிமினால் அதை நம்ப முடியல. டியாங்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இன்னுமே தான் ஜிமின் மேலே செம்ம கோவமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவருக்கு ஜிமினை பார்த்தாலே அவ்வளோ வெறுப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஜிமினுக்கு ஒரு பக்கம் ஜேகே உயிரோடு தான் இருப்பான், நான் கொலைலாம் பண்ணியிருக்க மாட்டேன், அவன் உயிரோடு தான் இருப்பான், ஜேகே இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ட்டு எதோதையோ மண்டையில் போட்டு ரொம்ப குழம்பி போயிருந்திருப்பார். அதுக்கப்புறத்துலேருந்து தான் ஜேகேயை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பார். பட் யார்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அவருக்குன்னு ட்ரூவாக இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ அவர் பக்கத்தில் இல்லை. ஸோ அதை நினச்சி எப்போவுமே வருந்துட்டு தான் இருந்திருப்பார். ஸோ இப்போது அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல உங்களுக்கே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணீராகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது இதை கேட்கும்போது. இப்போ கூட நீங்கள் ஜிமின் எந்த நிலையில் இருப்பார் அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜிமினை போய் ஹக் பண்ணுறீங்க. ஜிமின், வயன் உனக்கு என் மேலே கோவம் வரலையா வயன்? நான் கொலகாரன் வயன், பட் நீ என்ன இப்படி அரவணிக்கிற அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி வாய்ஸில் கேட்க நீங்கள், ஜிமின் எனக்கு புரியுது, இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் அந்த சண்டே நிப்பாட்ட தான் பார்த்தீங்க, அது மிஸ் ஆகி தான் ஜேகேக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கும் உங்களுக்கு எந்த காரணமும் இல்லை ஜிமின். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்? இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட், அவ்வளோதான் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினுக்காண்டே நிற்கிறது ஜிமினுக்கு ரொம்பவே ஆறுதலை கொடுக்குது. தேங்க்யூ வயன், தேங்க்யூ. அட்லீஸ்ட் நீயாச்சும் என் பக்கத்தில் இருக்கியே, நீயாச்சும் புரிஞ்சிட்ருக்கியே, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே அவர் தலையெல்லாம் கோதி விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாளாக ஜிமின் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான், தனியாக அவன் ஒருத்தனா எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஜிமினை பற்றி மட்டும்தான் இப்போ தோணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஜிமினும் தூங்கிட நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. பட் ஜிமின் உங்களை விடாமல் ஹக் பண்ணி தூங்குறாரு. உங்களுக்கும் ஜிமினை இந்த நிலையில் விட்டுட்டு போக மனசு இல்லாமல் நீங்களும் அவரை சின்ன குழந்தை மாதிரி அரவணைச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இது அவருக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. ஸோ அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாரு. அப்படி ஜேகேக்கு என்ன தான் ஆச்சு? ஜேகே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி காணாமல் போனார்? அந்த ஜாஸ் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இல்லைனா ஜேகே இறந்துட்டாரா? ஜேகே இறந்ததுக்கு ஜிமின் தான் காரணமா என்ன? இப்போது டியாங்க்கு இதெல்லாம் தெரிய வந்து ஜிமினை ஏற்றுப்பானா இல்லை ஏற்றுக்க மாட்டானா அப்படின்ட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் வந்துடும். ஓகேவா? ஓகே, அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.